ஹாய் எவ்ரிவன். எல்லோரும் எப்படி படிச்சிட்ருக்கீங்க? எல்லாம் சூப்பராக படிப்பீங்கன்னு நினைக்கிறோம். நம்ம நீதி ஆயோக்கை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூட்டி தான் இது. ஃபஸ்ட்டு 11th எக்கனாமிக்ஸில் பாக்ஸ் கண்டென்ட்டாக இருந்தது. இப்போ அதையே கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி 12th எக்கனாமிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நிதி, NITI, இதுதான் நிதி, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகேங்களா? அடுத்து இதோட சுருக்கம் தான் பார்த்தோம்னா நிதி ஆயோக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை எப்படி சொல்கிறாங்க, இந்த அமைப்புக்கு எப்படி மிகைப்படுத்தி சொல்கிறாங்கன்னு பார்த்தா, இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம்னு சொல்கிறாங்க. அப்போது இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான ஒரு தேசிய நிறுவனம்னா எதுங்க? நிதி ஆயோக் தான். ஓகேங்களா? 2014 ஆகஸ்ட் 13 தான் திட்டக்குழுவுக்கு பதிலாக இந்த நிறுவனத்தை உருவாக்கும் முடிவை இந்திய அரசு எடுத்தது. ஓகேங்களா? அப்போது நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற முடிவை எப்போ எடுத்திருக்காங்க? 2014 ஆகஸ்ட் 13. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அது முடிவு மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஜனவரி 1, 2015 அன்று அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின்படி. ஓகேங்களா? யாரோட தீர்மானத்தின்படி? அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின் மூலம்தான் நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு அமைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அப்போ 2 டேட்டு ரொம்ப முக்கியம். ஒன்று 2014 ஆகஸ்ட் 13, இன்னொன்று ஜனவரி 1, 2015. ஓகேங்களா? இது அமைக்கப்பட்டது, அது முடிவு எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்திய பிரதமர் தான் நிதி ஆயோக்கோட தலைவர். ஓகேங்களா? இது ஒரு பதவி வழி. அவங்க இந்திய பிரதமர் யாராக இருந்தாலும் சரி, நிதி ஆயோக்கோட தலைவர் யாருங்க? இந்திய பிரதமர் தான். அந்த பிரதமர் திரு மோடி அவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாராக இருந்தாலும் சரி. ஓகேவா? அப்போ நிதி ஆயோக்கோட தலைவர் ஒரு பதவி வழி தலைவர். அதில் ஓகே. அடுத்து தலைவர்னு செலக்ட் பண்ணியாச்சு. தலைவர் பிரதமர். அடுத்து மத்திய அமைச்சர்கள் தான் உறுப்பினர்கள், மெம்பர்ஸ் வேணுங்களா? அதனால் மத்திய அமைச்சர்கள் தான் உறுப்பினர்கள். ஓகேங்களா? அடுத்து தலைவர் இருக்காங்க. அடுத்து துணைத் தலைவர் அப்படின்னு ஒருத்தர் வேணும் இல்லவா? அவரு தான் நிர்வாக தலைவர். அவரை நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். அவங்கள நியமனம் செஞ்சிடுறாங்க. அவரு தான் நிர்வாகத்தை எல்லாம் பார்த்துக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி பார்க்குற பட்சத்தில் ஃபஸ்ட்டு துணைத் தலைவர் யாருன்னு பார்த்தா அரவிந்த் பனகாரியா. ஓகேங்களா? அரவிந்த் பனகாரியா தான் இதோட முதலாம் துணைத் தலைவர். இப்போ கரண்ட் அஃபேர்ஸாக பார்த்தோம்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக மே 1, 2022 யார் துணைத் தலைவர்னு பார்த்தா சுமன் பேரி. அவரு தான் நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ தலைவர்னா யார்? இந்திய பிரதமர் திரு மோடி அவர்கள். நெக்ஸ்ட் துணைத் தலைவர் யார்? இப்போ ப்ரெசண்ட்டில் சுமன் பேரி. ஓகேங்களா? சுமன் பேரி மே 1, 2022. ஓகேங்களா? இதில் கிளியருங்களா? நிதி ஆயோக் சிறந்த நிர்வாகமான 7 தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அப்போது நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சிறந்த நிர்வாகமாக இருக்கிறதுக்கு 7 பில்லர்ஸ் 7 பில்லர்ஸ் பேசிக்காக இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, சமூகம் தனி மனிதர்களின் தேவைகளை நிறைவு செய்தல். ஓகேங்களா? சமூகம் என்ன பண்ணுதான்? தனி மனிதர்களோட தேவைகளை நிறைவு செய்துங்களாம். சமூகம் தனி மனிதர்களின் தேவைகளை நிறைவு செய்தல். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, குடிமகனுக்கு தேவைப்படும் எதிர்பார்ப்புகளும் செயல்திறன்களும். நம்ம மக்களுக்கு என்னென்ன தேவைப்படுது? மக்களுக்கு ஒரு நாட்டில் மக்கள் அத்தியாவசியமாக ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்னென்ன தேவைகள் இருக்குது, என்னென்ன செயல்பாடுகள் இருக்குது, அதை அனலைஸ் பண்ணுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, குடிமகனின் ஈடுபாடு. ஓகேங்களா? அவன் எப்படி இப்போ ஒவ்வொரு குடிமகனும் நாட்டில் எவ்வளோ ஈடுபாடாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஈடுபாடுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஈடுபாடுன்னு நான் ஆர்வமாக எந்த ஒரு பொது நிகழ்வுகளையும் கலந்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் அக்கறையுடன் செய்கிறதா இருக்கும், நாட்டுக்காக எல்லாத்தையும் செய்கிறதாவும் இருக்கட்டும். அடுத்து, அனைத்து அம்சங்களிலும் பெண்களுக்கு அதிகாரம். அதாவது எந்த துறையாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கணும். ஓகேங்களா? பெண்களுக்கும் அதிகாரம் அளிக்கணும். அது எல்லா காலகட்டத்திலையும் வலியுறுத்திட்டு வராங்க சுதந்திரம் ஆனதுக்கப்புறம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, அனைத்தையும் உள்ளடக்கியது, எல்லாமே உள்ளடக்கியது. அதாவது நிதி ஆயோக் இதுதான் அதுதான்ங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது. அனைத்தையும் உள்ளடக்கியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இளைஞர்களுக்கான வாய்ப்பு. ஓகேவா? இளைஞர்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது நம்ம நாட்டில்? ஏன்னா இளைஞர்கள் தான் நம்ம நாட்டில் அதிக பேர் இருக்காங்க. வாய்ப்பு அவங்களுக்கு எப்படி இருக்குது? பிரகாசமாக தானே இருக்குது. அவங்களுக்கான சுயதொழிலாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஏதாவது ஒரு முன்னெடுத்து ஒரு விஷயத்தை செய்கிறதா இருக்கட்டும், நாடே அவங்க பக்கம்தான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு
அரசாங்கத்தின் பொறுப்பான பார்வை. அரசாங்கம் எப்படி பார்க்குது, எப்படி வந்துட்டு என்ன சொல்கிறது, நாட்டு மக்களுக்காக என்னென்ன செய்கிறாங்க, என்னென்ன எஃபெக்ட் எடுத்துக்கிறாங்க, அதுதான் வந்துட்டு ஒரு நாடு பொறுப்பாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நீதி ஆயோக்கின் பணிகள். நீதி ஆயோக் அப்படி என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. கூட்டுறவும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சியும். ஓகேங்களா. எப்படி சொல்கிறாங்க, கூட்டுறவு கூட்டாட்சி. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா என்ன அப்படின்ட்டுன்னு. நம்ம மாநிலங்களில் இருக்கோம், மத்தியில் என்ன இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. ஓகேவா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உடன்பாடு. அதாவது அவங்களும் இவங்களும் கலந்து தான் எல்லாத்தையும் செய்கிறது. அதுதான் கூட்டுறவு கூட்டாட்சிங்கிறது. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கலந்து ஆலோசிக்காமல் நம்மளோ, இல்லை நம்மளை கலந்து ஆலோசிக்காமல் அவங்களோ ஏதாவது ஒரு முடிவை எடுக்கும் போது அது வந்து எப்படி இருக்குது, அது வந்து கிளர்ச்சியாக தான் வெளிப்படுது. ஓகேங்களா. அப்போ 2 பேருமே கலந்துக்கணும். அப்போது வந்துட்டு கூட்டுறவு கூட்டாட்சி அப்படிங்கிற போது நீங்கள் வந்து உங்களுக்கு பொருள் வந்துட்டு உங்களுக்கு எளிமையாக புரியணும்னா மத்திய அரசும் மாநில அரசும் எப்பவுமே ஒன்றா கைகோத்துட்ருக்கு. அதுதான் வந்து கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. அதாவது மாநிலங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனாலும் மத்திய அரசு வந்து நமக்காக நிற்கும். இல்லைன்னா மத்திய அரசு கிட்ட நமக்கு ஏதாவது முரண்பாடாக இருந்தால் கூட நம்ம மாநிலங்கள் ஒன்றிணைந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசலாம். அந்த மாதிரி ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையோடு இருக்கணும் எப்போவுமே. அதுதான் வந்து கூட்டுறவு கூட்டாட்சி. ஓகேங்களா. அப்போ மாநிலங்கள் நாட்டின் கொள்கை வடிவமைப்பதில் துடிப்புடன் பங்கெடுக்க தேவையானவற்றை செய்வது. ஓகேங்களா. அப்போ வந்து நம்ம வந்துட்டு அந்த நாட்டோட உருவாக்கம் நம்ம ஸ்டேட்டெல்லாம் சேர்ந்தது தான் இந்தியா. ஓகேங்களா. அப்போ வந்து இந்தியாவில் ஒரு கொள்கை எடுக்கிறாங்கன்னா அப்போ நம்மலாம் பங்கெடுத்துக்கணும். நம்ம எல்லா ஸ்டேட்டுமே வந்து பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேங்களா. பங்கெடுக்க செய்ய வைப்பாங்களாம். இந்த நிதி ஆயோக் வந்துட்டு நம்மளையும் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்களாம். அதுதான் அவங்களோட பணி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நாட்டின் நிகழ்வுகளின் மாநிலங்களை பங்கெடுக்க வைத்தல். அதுதான் சொன்னாங்க முன்ன சொன்ன மாதிரியே தான் நாட்டின் நிகழ்வுகளின் மாநிலங்களை பங்கெடுக்க வைத்தல். நாட்டின் முன்னேற்றத்திற்கான முன்னுரிமைகளாக இருக்கட்டும், உத்திகளில் மாநிலங்களையும் இணைத்து கொள்ளுதல். அதாவது அவங்களே சேர்த்து வைக்கிறவங்க, அவங்க தான் நிதி ஆயோக். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பரவலாக்கப்பட்ட திட்டமிடல். ஓகேங்களா. திட்டமிடல் நடைமுறையை கீழிருந்து மேல், அதாவது கீழிருந்து மேல் இந்த திட்டமிடல் வந்து எப்படி இருக்குங்களா, பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் எப்போவுமே கீழிருந்து மேல் என்ற முறையில் தான் வந்து கொண்டு வருவாங்களாம். நெக்ஸ்ட் தொலைநோக்கும் காட்சி திட்டமிடலும். நாட்டின் எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு இடைக்கால நீண்டகால தொலைநோக்கு கட்டமைப்பை வடிவமைக்கிறாங்க. ஓகேங்களா. இடைக்கால நீண்டகால தொலைநோக்கு கட்டமைப்பை வடிவமைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நிபுணர்களின் கூட்டமைப்பை உருவாக்குதல். ஓகேவா. நிபுணர்கள்னால் யார், ஒவ்வொரு துறையிலும் கை தேர்ந்தவர்கள் தான் நிபுணர்கள்னு சொல்கிறோம். அரசின் கொள்கைகள் வடிவமைப்பதிலும் சரி, திட்டங்களை செயல்படுத்துவதிலும் சரி, அரசுக்கு வெளியில் உள்ள நிபுணர்கள் ஒன்றிணைந்து பங்கு பெற வைத்தல். ஓகேவா. இப்போது நம்ம இங்கே இந்தியாவுக்குன்னு ஒரு திட்டத்தை நம்ம வந்து கொள்கைகளை வந்து ரெடி பண்ணுறாங்கன்னா இப்போது நம்ம வெளியே இருக்காங்களா நிபுணர்கள், அவங்களையும் ஒன்றிணைய வைப்பாங்களாம். ஓகேங்களா. அவங்களையும் இன்க்ளூட் பண்ணி அவங்களோட கருத்துக்களையும் ஏற்றுக்க வைப்பாங்க. அது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒவ்வொரு இந்திய அரசோட கொள்கைகளுக்கும் திட்டங்களுக்கும் நிதி ஆயோக் வந்து நமக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு பாலமாக செயல்படுது. ஓகேங்களா. அடுத்து உள்நாட்டு ஆலோசனை வழங்குதல். உள்நாட்டில் ஆலோசனை வழங்குறதுங்க பாருங்கள். கொள்கை திட்டங்கள் ஆகியவற்றை வகுக்க மாநில ஒன்றிய அரசுக்கும் மைய அரசுகளுக்கும் ஆலோசனைகளை வழங்குது. அதாவது அதுதான் சொல்லிட்டோம், நம்ம முன்னே பார்த்துட்டோம். அது வந்து ஒரு அறிவு மையம். இந்திய அரசோட திட்டங்களை வடிவமைப்பதிலும் கொள்கைகளை வந்து உருவாக்குவதிலும் ஆலோசனை வழங்க அது வந்து ஒரு அறிவு மையமாக செயல்படுதுன்னு நம்ம முன்னையே பார்த்தோம். ஓகேங்களா. 11th எக்கனாமிக்ஸ்லேயே பார்த்தோம். அடுத்து திறன் உருவாக்குதல், அதாவது ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறது. ஓகேங்களா. அரசு துறைகளில் திறனை வளர்க்கவும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் உலக அளவில் தற்போது நடைமுறையில் உள்ள தர அளவுகோல்களை கொண்டும் மேலாண்மை நுட்பங்கள் வழியாகவும் திறன் உருவாக்கும் பணியையும் நிதி ஆயோக் செய்கிறது. ஓகேங்களா. மேலாண்மை நுட்பங்கள் வழியாக திறன் அதாவது நமக்கு திறனை வந்து இந்திய நாட்டில் எப்படி எப்படி உருவாக்கலாம், மேலாண்மை தொழில்நுட்பங்கள் பார்த்தீங்களா,
உலக அளவில் வேர்ல்டு லெவலில் நடைமுறையில் இருக்கிற தர அளவுகோல்களை கொண்டு அங்கெல்லாம் எப்படி எப்படி ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறாங்களோ அதே அளவுகோலை கொண்டு மேலாண்மை நுட்பங்கள் வழியாக நம்மளையும் திறன் உருவாக்கும் பணியை வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்க திறனை உருவாக்கும் பணியை வந்து நிதி ஆயோக் வந்து செய்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கண்காணித்தலும் மதிப்பிடுதலும். அரசு செயல்படுத்தும் திட்டங்களை ஓகேங்களா, அரசு செயல்படுத்துகிற திட்டங்களை நிதி ஆயோக் கண்காணிக்குதுங்க. அதன் விளைவுகளையும் மதிப்பீடு செய்யுது. அது கண்காணிக்கிறது மட்டும் கிடையாது, அது வந்து மதிப்பீடு செய்யுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான அடல் புத்தாக்க கொள்கை. ஓகேங்களா. ஆயுஷ்மான் பாரத் அணுகுமுறை ஆகியவை தண்ணீர் வளங்களை பாதுகாக்கும் விதமாகவும் ஓகேங்களா. இந்த ரெண்டும் பார்த்துக்குங்க. அடல் புத்தாக்க கொள்கை, ஆயுஷ்மான் பாரத் அணுகுமுறை ஓகேங்களா ஆகியவை எதுக்காகங்களா தண்ணீர் வளங்களை பாதுகாக்கும் விதமாகவும் இந்திய மருத்துவக் கழகத்திற்கு தேசிய மருத்துவ வாரியம் அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்வதற்கான இப்போ இந்த 2 இது பார்த்துக்கோங்க. அடல் புத்தாக்க கொள்கை, ஆயுஷ்மான் பாரத் அணுகுமுறை இது 2ம் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுங்களா தண்ணீர் வளங்களை பாதுகாக்கும் விதத்துக்காக உருவாக்கப்பட்டுச்சு. இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்திய மருத்துவ கழகத்திற்கு அப்போது நான் ஆரம்பத்துலேருந்து இந்திய மருத்துவ கழகம்னு தான் இருந்திருக்கு. இப்போது தேசிய மருத்துவ வாரியம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்வதற்காக நாடாளுமன்றத்தில் ஓகேங்களா நாடாளுமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்தது. ஓகேங்களா. அது எப்படி என்ன பண்ணுச்சுங்களா நாடாளுமன்றத்தில் நிதி ஆயோக் வந்து அறிக்கை தாக்கல் செய்தது. ஓகேங்களா. அப்போ நம்ம இதெல்லாம் மாறி இருக்கு, எப்படி மாறுச்சு, ஏன் மாறுச்சு, சில அமைப்புகள்லாம் உருவாக்கப்பட்டுச்சு, அது ஏன்னு நமக்கு இப்போ தெரியுதுங்களா. அடல் புத்தாக்க கொள்கையாக இருக்கட்டும், ஆயுஷ்மான் பாரத் அணுகுமுறையாக இருக்கட்டும், எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு தண்ணீர் வளங்களை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கான முன்னெடுப்பு யார் செஞ்சா நிதி ஆயோக் செஞ்சாங்க. அதுபோல் இந்திய மருத்துவக் கழகத்திற்கு தேசிய மருத்துவ வாரியம் அப்படிங்கிற பெயர் மாற்றமும் யார் செஞ்சாங்க செய்கிறதுக்காக யார் நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தது நிதி ஆயோக் தான் செஞ்சாங்க. ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நிதி ஆயோக் பொறுப்புணர்வையும் உருவாக்குகிறது. இதன் கண்காணிப்பு மதிப்பீட்டு அலுவலகம் அரசின் பல்வேறு துறைகளின் அலுவலகங்களில் புள்ளி விவரத்தை வந்து சேகரித்து அவற்றின் செயல்பாட்டை கண்காணிக்கிறது. மாநிலங்களையும் வரிசைப்படுத்தி போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி உணர்வை வளர்க்கிறது. நிதி ஆயோக்கின் வெற்றியை குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகே கணிக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. நிதி ஆயோக்கோட இது வந்துட்டு உடனே தெரியாது, குறிப்பிட்ட காலங்களுக்கு பின்னாடி தான் அதோட எஃபெக்ட் தெரியும். ஓகேங்களா. ஓகே. பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸில் நிதி ஆயோக் சார்ந்த 2 கேள்விகள் இருக்குது, அதை பார்க்கலாம். நிதி ஆயோக் கீழ்காணும் எதன் மூலமாக அமைக்கப்பட்டது? எதன் மூலம் அமைக்கப்பட்டது நீங்களே சொல்லுங்கள். குடியரசுத் தலைவரின் அவசர ஆணை மூலமா? கிடையாது. குடியரசுத் தலைவரின் சுற்றறிக்கை மூலமா? கிடையாது. அமைச்சரவை தீர்மானம்? ஆமாம். நிதி ஆயோக் வந்து அமைச்சரவை தீர்மானத்தின் மூலம்தான் வந்து உருவாக்கப்பட்டது. அப்போ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. இப்போது 2வது கேள்வி, நிதி ஆயோக்கின் சரியான ஆங்கில விரிவாக்கம். ஓகேங்களா. நிதி ஆயோக்கோட சரியான ஆங்கில விரிவாக்கம் என்ன? நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்போர்ட் இன் இந்தியா. டிரான்ஸ்போர்ட்னா என்ன? போக்குவரத்து. அடுத்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ட்ரேடுனா என்ன? வர்த்தகம். நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டுமாரோஸ் இந்தியா. டுமாரோன்னா என்ன? நாளை. ஓகேங்களா. அது கிடையாது. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங். இதுதான் இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம். ஓகேங்களா. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. ஓகே. நம்ம வந்து 12th எக்கனாமிக்ஸில் வந்து நிதி ஆயோக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் 12th பாலிட்டியில் இருக்குது, அது நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். கண்டிப்பாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுனாலும் சொல்லுங்கள், ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.